வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம்தான் பீட்டா செய்து வருகிறது. அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதாவது என்னுடைய குறிக்கோள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு ஒரு என் படத்தை போடுறதும் இது என்ன ஆகும்னா வந்துட்டு எனக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு வந்து ஒரு 0.0001% தான். இந்த போராட்டத்தை கைவிடுங்களோ என்று கூறுவதற்கு எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டி விரும்பித்தான் கேட்டுக்கொள்ள முடியும். எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உச்ச நீதிமன்றத்தின் கீழ் தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு தடை நிற்கும் அப்படின்றது முக்கியம் தான். பீட்டா ஒன்றாங்க ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக இங்கே இருக்கிறது. மேகி மாதிரி நீங்கள் பேன் பண்ணிட்டு திருப்பி எங்கள் வாயில ஊற்றுனா அது முடியாது. நானும் ஐயா அவர்களும் மத்திய அமைச்சருடன் சென்று சந்தித்தோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதாவது பீட்டாவை பற்றி விசாரிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம்தான் பீட்டா செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டையும் அவருடைய பெட்டிஷன் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு புகாரை கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக புகாரை கொடுத்து பீட்டாவை பற்றி விசாரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது டெல்லியில் நடந்த விஷயம். அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இப்பொழுது ஒரு இது வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டு வந்தது பிசிஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது. அது 2 வகையாக கொண்டு வரலாம். ஒன்று பாராளுமன்றத்திலோ சட்டசபையில் கொண்டு வருவதற்கு சட்டசபை நாளை தான் கூடுகிறது. ஐயா கூறியது போல் சட்டசபை கூறியதும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். நேற்று அது ஆர்டினன்ஸாக வந்திருக்கிறது. ஆர்டினன்ஸ் என்பது ஒன்று தான். சட்டசபையில் வருது. ஆர்டினன்ஸுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த போராட்டத்தை சற்று தினங்களுக்கோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைத்துவிட்டு அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதை விட்டுவிட்டு இன்று அந்த போராட்டத்தை இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருப்பது ஒரு ஒரு மிகவும் சிரமம். அவர்களுக்கும் நிறைய மாணவர்கள் மட்டுமின்றி நிறைய பெண்கள், குழந்தைகளுடன் இருந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடந்த ஒரு போராட்டம். இந்த அறப்போராட்டத்தை இனி அவர்கள் வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்குது என்று பார்த்து நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஜல்லிக்கட்டை பேசுகிறோமோ தவிர யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து என்ன நடப்பது என்று பார்த்துவிட்டு அதற்கு பின் தேவை என்றால் நாம் வந்து போராடலாம், நாம் வந்து எல்லாம் செல்லும். போராட்டத்தை மாணவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் சொல்றீங்க. நீங்க போராட்ட குழு சார்ந்தவங்க, நாங்கள் போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம் நீங்க சொல்லுவாங்க. இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்காக வந்தது. இதுக்கு வந்து ஒரு தலைவரோ இதுக்கு வந்து நான் தான் தலைவர், நீங்கள் தான் தலைவர்னு யாருமே சொல்லிக்க முடியாது. இப்போ ஐயா எடுத்துட்டிங்கன்னா 2006ஆம் வருடத்துலேருந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அம்பலத்தரசர் ஐயாவும் அதே மாதிரி தான். அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் அதுக்காக இவங்கெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் லீடர்ஸ். அவங்க தான் அவங்கெல்லாம் சேர்ந்து 2012 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போய் தான் நாங்களாம் அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தம்பி எடுத்துட்டிங்கன்னா ஆதி எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வீடியோ கொண்டு வந்தார். அந்த வீடியோனால அவருக்கும் அது மனதளவில் அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கணும், பாரம்பரிய கால்நடை. அவர் எடுத்துட்டிங்கன்னா அவரும் வந்து வீர விளையாட்டு கழகத்தை ராஜேஷ் வந்து திருச்சி சேர்ந்தவர். அவரும் வந்து வெகு வருட காலமாக இதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால் இப்போ எங்களே கேட்டு யாருமே அலங்கநல்லூரில் மட்டும்தான் ஒரு போராட்டத்தை நாங்கள் காவல்துறையிடம் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் நடத்தினோமோ தவிர சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நடக்கக்கூடிய போராட்டம் அதுவே ஆர்கானிக்காக பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லா துறையினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். டெல்லி வரைக்கும் இந்த போராட்டம் ஹைதராபாத், பெங்களூர் எல்லா பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த போராட்டத்தை கைவிடுங்களோ என்று கூறுவதற்கு எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேண்டி விரும்பித்தான் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த சட்டத்து மேலதான் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சோ புரியாமலோ இப்போ இந்த ஆர்டினன்ஸ் என்பது வந்து இடைக்காலமானது, எனக்கு நிரந்தர சட்டம் வேணும்ங்கிற வேலை சொல்றாங்க. நீங்க போராட்ட குழுங்கிற வகையில இது
சட்டம் தான் சொல்றீங்களா? எந்த வகையில அதை சொல்றீங்க? அவங்களுக்கு அரசு தரப்புல இருந்து புரிய வைக்க முடியாது, புரியல. அவங்களுடைய முக்கியமான பயம் அந்த 2009 சட்டத்தை உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிச்சு. அதுவும் அப்போ வந்து ஆர்டினன்ஸ் தான். அந்த ஆர்டினன்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட்? இந்த 2009 வந்து ஆக்டுங்க, அது வந்து ஆர்டினன்ஸ் கிடையாதுங்க. ரெண்டாவதுங்க, இந்திய நாட்டில் பாராளுமன்றமோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ, இப்போ என்ன விட வந்து ஐயா வழக்கறிஞர் ஐயா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தின் கீழ் தான் இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு இட் ஹாஸ் அப்சல்யூட் பவர்ஸ். எந்த லாவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் தான் என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் உறுதி யாரும் அளிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, பீட்டா போக மாட்டாங்க, இன்னொரு அமைப்பு போக மாட்டாங்க, உறுதி அளிக்க முடியாதுங்க. இப்போ நான் வந்து போராட்டத்திலேருந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா, என்னோடய படங்களை வைத்து வேற கருத்துக்களை, அதாவது என்னுடைய குறிக்கோள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்காந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. அலங்காநல்லூரில் இருந்தேன், சென்னை மெரினாவில் இருந்தேன், திருப்பியும் வந்து கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா, ஒரு படத்தை போட்டு அதில் வேறு கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேறு ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக அதாவது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும், அதுக்கு ஒரு என் படத்தை போடுறதும், இது என்ன ஆகும்னா வந்துட்டு எனக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு வந்து ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதில் ஒருவேளை இதுக்கு தான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதிலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. தமிழரின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தின் தடையினால் நடத்த முடியாமல் தமிழகம் எங்கும் ஒரு சோகமான நிலை காணப்பட்டது. இப்பொழுது கடந்த ஆண்டு 2016 மத்திய அரசு அந்த விலங்குகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிலிருந்து ஒரு விலக்களித்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று தடை பெற்று விட்டார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு தொடங்கிவிடும் என்று நினைத்திருந்தோம். ஏமாற்றமாகிவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை. ஆக இந்த ஆண்டு பொங்கலும் ஏமாற்றமாகிவிட்டது. நாம் அரசாங்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். நீதிமன்றங்களிலே வழக்குகளை நடத்தி கொண்டிருந்தோம். இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு, மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் தொழில் புரிபவர்களும் தொழிலாளர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தி, ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தி, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வெற்றி காணும் வகையிலே ஒரு 90% வெற்றியை நோக்கி பயணித்து விட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் 1960 சட்டத்தில், விலங்குகள் சட்டத்திலிருந்து சில பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தோம். கோரிக்கையில் காளைகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசிஏ ஆக்டில் 3 திருத்தங்களை மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு கவர்னர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஒரு பிரிவு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டு இன்று அது நிறைவேற்றப்படும் சூழ்நிலையிலே கவர்னர் நிறைவேற்றியிருக்கின்றார். நாளை தொடங்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஓரிரு நாளிலே கவர்னர் உரைக்கு பின்னால் இந்த கூட்டத்தொடரிலே அது சட்டமாகிவிடும் என்று அரசு உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஜல்லிக்கட்டு தொடங்கிவிட்டது. மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வேண்டியது பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு சட்டம். அந்த சட்டம் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் அந்த சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக முறையில்
நமக்கு மத்திய அரசு துணையோடு அந்த சட்டம் நிறைவேறியிருப்பதால் அதை நாம் வரவேற்று இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் அரசியல் சார்ந்தவங்க தான் பேசுறாங்க. ஆனால் இப்போ வந்து முதல்ல இந்த போராட்டம் ஆரம்பித்தவங்களும் அந்த போராட்டத்துக்கு முதல்ல குரல் கொடுத்தவங்களும் அவங்களே முன்னிட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அவர் வந்து முன்னிலை எடுத்து பண்ணாரு. அப்புறம் கார்த்திகேயன் நடராஜன்லாம் வந்து இங்கே எல்லாம் ஆர்கனைஸ்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு 7 பேர் சேர்ந்து தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அரசியல்வாதி பண்ணலாம் இப்போ கொஞ்சம் கூட்டம் என்னடா தம்பி அப்படின்னு இருப்பானு உடனே வந்து இது பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான் உட்கார்ந்தாதான் வேலைக்கு ஆகுச்சு. நம்ம இப்படியே உட்காந்து போராட்டம் பண்ணாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. இந்த இப்போ நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் வந்து நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ டெம்பரவரியாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்தலாம், வாடிவாசல் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நிரந்தரமான தீர்வு நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து தமிழனுக்கான அடையாளம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. பொங்கல்ங்கிறது ஹாலிடேவாக செலிப்ரேட்டே பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழங்க ஒரு அடையாளத்துக்கான ஒரு கல்ச்சர் நம்மளோட ஃபெஸ்டிவல் அது வந்து புல் அப்படிங்கிறது வந்து வீட்டெல்லாம் ஒன் ஆஃப் அனிமலை ஆட் பண்ணாங்க. அதை ஆட் பண்ணக்கூடாது ஃபைட் பண்ணோம். இப்போ அதை வந்து டெம்பரவரியாக இந்த கூட்டத்தை கலைக்கணும், கோவிட் டேல இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு டெம்பரவரியாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து நியூஸில் வந்து அது பெர்மனண்டாகவே அந்த சட்டம் வந்து ஆகிடும், அது வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் மீடியாவில் நமக்கு பப்ளிக்காக ஒரு மீடியாவில் வந்து இது நிரந்தர சட்டமாக ஆக்கிட்டோம், பீட்டாவை வந்து தமிழ்நாட்டில் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு வரல. பேன் பண்ண ஒரு விஷயம் வரல. அது வர அந்த போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். தமிழன் வந்து ஒற்றுமையாக தான் இருப்பான். தமிழோட ஒற்றுமையை யாராலும் பிரிக்க முடியாது. தமிழோட அடையாளத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. மாநில அரசோட இந்த தடை நீக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. 6 மாதம் தான் ஒரு மாநில அரசு வந்து ஒரு தடையை பற்றி பேச முடியும், நீடிக்க முடியும். அதுக்கப்புறம் அது மத்திய அரசு தான் தீர்மானம் பண்ணணும். மிக முக்கியமாக இந்த கட்டமைப்பு வந்து ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் தான் இருக்குது. நாங்கள் எங்களுடைய நிரந்தரமாக பீட்டாவை இங்கே பேன் பண்ணணும். பிரசிடென்ட் கையெழுத்திட்டார். எதில் கையெழுத்திட்டிருக்காரு? ஜல்லிக்கட்டு தடை நீக்கும். ஜல்லிக்கட்டு தடை நீக்கும் அப்படின்றது எங்களுக்கு முக்கியம்தான். பீட்டாவை ஒழிச்சாதாங்க ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக இங்கே இருக்கிறது. அலங்காநல்லூர் இருக்க மக்கள் தெளிவாக இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க என் தோழர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை கட்டுப்படணும். அவங்க அங்கே இருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த உழைப்புக்காகவும் அவங்களோட எஃபர்ட்டாகவும் நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு தேவை நிரந்தரமாக பீட்டாவை பேன் பண்ணணும். மேகி மாதிரி நீங்கள் பேன் பண்ணிட்டு திருப்பி எங்கள் வாயில ஊட்டணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. புரியுதுங்க? நான் ஒன்றும் குழந்தை பசங்க கிடையாது. நூடுல்ஸ் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தடை பண்ணுவீங்க, வேணாம்னா உள்ளே எடுத்து வருவீங்கன்னா பாரம்பரியம் எல்லாத்துக்கும் மேலே உலக அரசியல் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கூட்டத்தையும் சில பேரால கூட்டம் கலையுது, நீங்க கிளம்பலாமே, நீங்க இருக்கலாமே, ரிபப்ளிக் வரப்போகுது, போலீஸ்காரங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள். பல பேர் அங்கே போலீஸ் நிற்க வைக்கிறாங்க, இது பண்றாங்க. ஆனா இளைஞர்கள் அத்தனை பேரும் செய்ய ஒரே காரியம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்க சகோதரிகள், அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லா பெண்மணிகளையும் கூட்டம் நம்ம நிற்க வைப்போம். அவங்கள மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் ராதாராஜனுடைய பேச்சு அத்தனையுமே வந்து நமக்கு எதிராக தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு போடுச்சுன்னா வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் ஃபிளாஷ் பண்ணி நான் பேசணும்னா நான் சொல்றேன். அவங்க வந்து இங்க ஃப்ரீ செக்ஸ் வச்சுருந்தா கூட தான் இவ்வளவு பேர் கூடுவாங்க, அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி சாதாரணமாக சொல்லிட்டு போகணும்? ராப்பாங்களா என் பக்கத்துல என் தங்கச்சி இல்லாம யாரோ இன்னொருத்தரோட பக்கத்துக்கு கண்ணு படுத்தா கூட நாங்க இருந்து ஓரமாக ஒதுங்கி போறோம். ஒரு பிடிக்காதீங்கன்னா ஓகே நண்பா போயிட்டே இருக்கான். பல பேர் இங்க ஆங்கிலத்தை பேர் தவிர்த்துட்டு வராங்க. இப்படி ஒரு எழுச்சி, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமே எங்க கையில கிடைக்கணும்னா இது தொடரணும். கட்டாயமா நாங்க எங்க போராட்டத்தை விட மாட்டோம். இந்த போராட்டத்தோட முடிவு ஜனாதிபதி கையெழுத்தோ மதுரைக்கு விமானத்தில் போயிட்டு வருவதோ எங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்க கடமையை நீங்க செய்றீங்க. அதே ஈக்குவலா பீட்டாவை நிரந்தரமா தடை பண்ணணும்.